திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 989, அதிகாரம் சான்றாண்மை. மகாபாரதத்தில் பீஷ்மர் தனது தந்தைக்காக பிரம்மச்சரிய விரதம் மேற்கொண்ட உத்தமர். அவர் தனது தம்பி விசித்திர வீரியனுக்கு திருமணம் செய்வதற்காக காசிராஜனின் அரண்மனையில் நடந்த சுயம்வரத்தில் கலந்து கொண்டார். காசிராஜனுக்கு அம்பை, அம்பிகா, அம்பாலிகா என்னும் 3 பெண் பிள்ளைகள் இருந்தனர். தனது வம்சம் தழைக்க தம்பிக்கு மணமுடித்து வைக்க அவர்கள் மூவரையும் தன்னுடன் தேரில் ஏற்றி அழைத்து வந்தார் பீஷ்மர். ஆனால் அம்பை சாளுவ தேசத்து அரசனான பிரம்மதத்தன் என்பவரை விரும்பியதால் அவள் தன்னை அவரிடம் அனுப்பிவிடும்படி கேட்டாள். பீஷ்மரும் அவ்வாறே பிரம்மதத்திடம் அம்பையை அனுப்பினார். ஆனால் பிரம்மதத்தனோ மாற்றானால் கடத்தப்பட்ட அம்பையை ஏற்றுக்கொள்ள மறுத்தான். அதனால் அம்பை மீண்டும் பீஷ்மரிடமே திரும்பி வந்து அவரையே தன்னை மணந்து கொள்ளும்படி வேண்டினார். பீஷ்மர் பிரம்மச்சரிய விரதத்தில் உறுதியாக இருந்ததால் அவரும் மறுத்தார். அதனால் அம்பை பீஷ்மரின் குருவான பரசுராமரின் உதவியை நாடினார். அம்பைக்காக பரிந்து பேச வந்த பரசுராமர் அவளை மணந்து கொள்ளும்படி பீஷ்மரிடம் எவ்வளவோ கெஞ்சி கேட்டுக்கொண்டார். ஆனால் பீஷ்மர் பரசுராமரின் வேண்டுகோளை ஏற்க மறுத்து தனது நிலையில் உறுதியாக இருந்தார். அதனால் கோபம் கொண்ட பரசுராமர் தனது பேச்சை கேட்காத சீடனுடன் போரிட்டார். பரசுராமரிடம் வில்வித்தை கற்ற பீஷ்மர் போரில் அவரையே வெற்றி கொண்டார். தோல்வியடைந்த பரசுராமர் அவரது பிரம்மச்சரிய விரதத்தின் உறுதியை அறிந்து சென்று விட்டார். குருவே சொன்னாலும் கூட ஒருவருக்கு கொடுத்த வாக்குறுதியில் இருந்து தவறக்கூடாது என்பதற்கு பீஷ்மரின் வாழ்வில் நடந்த இந்த நிகழ்வு ஒரு சிறந்த உதாரணம். தனது கொள்கையில் உறுதியாக இருக்கும் சான்றோர்கள் கடலே இடம்பெயர்ந்தாலும் கூட தன் நிலையிலிருந்து மாறமாட்டார்கள் என்பதை ஊழி பெயரினும் தாம் பெயரார். சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். உறுதியில் மாறினால் சிறுமை, மன உறுதியோடு இருப்பதே சான்றாண்மை.